இந்த உலகத்திலே வேகமா போகக்கூடிய ட்ரெயின் எதுன்னு சொன்னா எல்லாரும் புல்லட் ட்ரெயினை தான் சொல்லுவோம். எங்க ஊர் மெட்ரோ ட்ரெயினே வேகமா தான் போகுது தெரியுமா? ஏன் அந்த புல்லட் ட்ரெயினுக்கு மூக்கு அவ்வளவு கூரா இருக்குன்னு தெரியுமா? கஸ்டமருக்கு வேற டிசைன் ஏதோ பிடிக்கலையா என்னமோ அதை போய் பெருசா பேசுறீங்க. அந்த புல்லட் ட்ரெயின் பர் செகண்டுக்கு 2700 மைல் பர் வேகத்துல போறதுனால அதை சுலபமா கிழிச்சிட்டு போறதுக்காக இந்த மாதிரி டிசைனை செய்யறாங்க. இப்போ நீங்க பாக்குறது ஏதோ பெரிய செவரா அப்படின்னு நினைச்சு கூடாது. என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு ஜெயிண்ட் வீலா புரியுற மாதிரி சொல்லுப்பா. நம்ம ஊர்ல ஏதாவது திருவிழா அப்படின்னா ரங்கராட்டனம் வைப்பாங்களே, ஆனா இந்த ஊர்ல ஒட்டுமொத்த ஊரே ஆண் பாக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ரங்கராட்டனம் கட்டி வைக்கிறாங்க. அதுலயும் நாடுக்கு போட்டி போட்டு துபாயில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு எப்படி ஏறது? டவுட் எனக்கும் இருக்கு, போயிட்டு வந்து சொல்றேன் இருங்க. இந்த உலகத்திலே வேகமா போகக்கூடிய ட்ரெயின் எதுன்னு சொன்னா எல்லாரும் புல்லட் ட்ரெயினை தான் சொல்லுவோம். எங்க ஊர் மெட்ரோ ட்ரெயினே வேகமா தான் போகுது தெரியுமா? ஏன் அந்த புல்லட் ட்ரெயினுக்கு மூக்கு அவ்வளவு கூரா இருக்குன்னு தெரியுமா? கஸ்டமருக்கு வேற டிசைன் ஏதோ பிடிக்கலையா என்னமோ அதை போய் பெருசா பேசுறீங்க. அந்த புல்லட் ட்ரெயின் பர் செகண்டுக்கு 2700 மைல் பர் வேகத்துல போறதுனால அதை சுலபமா கிழிச்சிட்டு போறதுக்காக இந்த மாதிரி டிசைனை செய்யறாங்க. ஒரு பையனை பிடிச்சி தள்ளி விடுறாங்களே அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சு கூடாது. அந்த பையன் வாண்டடா தான் குதிக்கிறான். என்னன்னு சொன்னா இந்த விளையாட்டுக்கு பேரு பஞ்சி ஜம்பிங். அதனாலே பாம்புக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விளையாட்டுக்கும் ஃபேமஸ் போலயே. கயிறுல தொங்குற போட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. மக்கள் தான் இந்த பஞ்சி ஜம்பிங்க்கு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க செத்து விளையாடுவோமான்ற மாதிரி மறுபடியும் போய் குதிக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொரு ரவுண்டு போலாமா? இன்னொரு ரவுண்டா? ஆள விடுமாயமா? இந்த உலகத்திலே வேகமா போகக்கூடிய ட்ரெயின் எதுன்னு சொன்னா எல்லாரும் புல்லட் ட்ரெயினை தான் சொல்லுவோம். எங்க ஊர் மெட்ரோ ட்ரெயினே வேகமா தான் போகுது தெரியுமா? ஏன் அந்த புல்லட் ட்ரெயினுக்கு மூக்கு அவ்வளவு கூரா இருக்குன்னு தெரியுமா? கஸ்டமருக்கு வேற டிசைன் ஏதோ பிடிக்கலையா என்னமோ அதை போய் பெருசா பேசுறீங்க. அந்த புல்லட் ட்ரெயின் பர் செகண்டுக்கு 2700 மைல் பர் வேகத்துல போறதுனால அதை சுலபமா கிழிச்சிட்டு போறதுக்காக இந்த மாதிரி டிசைனை செய்யறாங்க. இப்போ நீங்க பாக்குறது ஏதோ பெரிய செவரா அப்படின்னு நினைச்சு கூடாது. என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு ஜெயிண்ட் வீலா புரியுற மாதிரி சொல்லுப்பா. நம்ம ஊர்ல ஏதாவது திருவிழா அப்படின்னா ரங்கராட்டனம் வைப்பாங்களே, ஆனா இந்த ஊர்ல ஒட்டுமொத்த ஊரே ஆண் பாக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ரங்கராட்டனம் கட்டி வைக்கிறாங்க. அதுலயும் நாடுக்கு போட்டி போட்டு துபாயில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு எப்படி ஏறது? டவுட் எனக்கும் இருக்கு, போயிட்டு வந்து சொல்றேன் இருங்க. வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசாரி இருந்தா போதும், துருபிடிச்ச பொருள் எல்லாம் புதுசு மாதிரி செஞ்சிருவாங்க. எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி மெக்கானிக்கல் மைண்ட் இருக்கக்கூடிய ஆளு கண்டிப்பா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா புதுசா பொருளெல்லாம் வாங்காம பழைய பொருளை வச்சு புதுசா செய்யறது எவ்வளவு பெரிய திறமை. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள ஆசாரி தான் இப்ப செய்யறாரு. என்னன்னு சொன்னா ஒரு சின்ன நைஃப செய்யறாரு. இந்த மாதிரி பொருள் எல்லாம் செஞ்சு எடுத்து போய் வீட்டுல கொடுத்தா என்னன்னா உதவாத வேலை செய்யறேன்னு திட்டுறாங்க. ஏன் திமிங்கலம் அது எப்படி? அதான் வாந்தியாரு நானும் யோசிக்கிறேன். நம்ம எவ்வளவு வகையான ரோபோட்ஸ் பார்த்திருக்கோம். நீ ரோபோட்டை பார்த்திருக்க? அட சரி, போட்டோல பார்த்திருக்கேன் உடுப்பா. சரி, ஹியூமன் ரோபோட்ஸ் தான் எல்லாரும் பார்த்திருப்போம். ஆனா இப்ப பார்க்க போறது நாய்க்குட்டி மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட நாய் ரோபோட். எனக்கு ஒரு டவுட்டுங்க, எதுக்கு நாய் வளர்க்கறதுக்கு பதில் நாய் ரோபோட்டை வளர்க்குறாங்க? நாய்க்கு வேலைக்கு சாப்பாடு போடணும், ஆனா இதுக்கு சார்ஜ் ஏத்தினா மட்டும் போதும். சரி, இவ்வளவு அட்வான்ஸா இருக்கேன், இந்த ரோபோட் விலை எவ்வளவுன்னு கேட்டா $10,000. ஒரு பையனை பிடிச்சி தள்ளி விடுறாங்களே அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சு கூடாது. அந்த பையன் வாண்டடா தான் குதிக்கிறான். என்னன்னு சொன்னா இந்த விளையாட்டுக்கு பேரு பஞ்சி ஜம்பிங். அதனாலே பாம்புக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விளையாட்டுக்கும் ஃபேமஸ் போலயே. கயிறுல தொங்குற போட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. மக்கள் தான் இந்த பஞ்சி ஜம்பிங்க்கு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க செத்து விளையாடுவோமான்ற மாதிரி மறுபடியும் போய் குதிக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொரு ரவுண்டு போலாமா? இன்னொரு ரவுண்டா? ஆள விடுமாயமா? பார்க்க ஏதோ ஒரு வகையான பழம் மாதிரி இருக்குல்ல, ஆனா இந்த பழத்தோட பேரு கிவி ஃப்ரூட். இந்த மாதிரி பழம் வந்து வெளில வந்து சொரன்னு இருந்தாலும் உள்ள வந்து அவ்வளோ அழகா இருக்கும். இந்த பழத்துக்கும் ஒரு நேட்டிவ் கண்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பழத்துக்கு வந்து சைனா ஒரு நேட்டிவ் கண்ட்ரி. கிவி ஃப்ரூட்டை வச்சு நிறையவே ஸ்நாக்ஸ் செய்யலாம். இதை சாப்பிட்றது மூலியமா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அதிகமாகலாம். அது மட்டும் இல்லாம ஸ்லீப்பிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுமா. அப்படியா, தூக்கம் வராம எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? வாங்கடா அந்த பழத்தை. ஒரு பையனை பிடிச்சி தள்ளி விடுறாங்களே அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சு கூடாது. அந்த பையன் வாண்டடா தான் குதிக்கிறான். என்னன்னு சொன்னா இந்த விளையாட்டுக்கு பேரு பஞ்சி ஜம்பிங். அதனாலே பாம்புக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விளையாட்டுக்கும் ஃபேமஸ் போலயே. கயிறுல தொங்குற போட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. மக்கள் தான் இந்த பஞ்சி ஜம்பிங்க்கு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க செத்து விளையாடுவோமான்ற மாதிரி மறுபடியும் போய் குதிக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொரு ரவுண்டு போலாமா? இன்னொரு ரவுண்டா? ஆள விடுமாயமா? நம்ம எவ்வளவு வகையான ரோபோட்ஸ் பார்த்திருக்கோம். நீ ரோபோட்டை பார்த்திருக்க? அட சரி, போட்டோல பார்த்திருக்கேன் உடுப்பா. சரி, ஹியூமன் ரோபோட்ஸ் தான் எல்லாரும் பார்த்திருப்போம். ஆனா இப்ப பார்க்க போறது நாய்க்குட்டி மாதிரியே டிசைன் பண்ணப்பட்ட நாய் ரோபோட். எனக்கு ஒரு டவுட்டுங்க, எதுக்கு நாய் வளர்க்கறதுக்கு பதில் நாய் ரோபோட்டை வளர்க்குறாங்க? நாய்க்கு வேலைக்கு சாப்பாடு போடணும், ஆனா இதுக்கு சார்ஜ் ஏத்தினா மட்டும் போதும். சரி, இவ்வளவு அட்வான்ஸா இருக்கேன், இந்த ரோபோட் விலை எவ்வளவுன்னு கேட்டா $10,000.
வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசாரி இருந்தா போதும், துருபிடிச்ச பொருள் எல்லாம் புதுசு மாதிரி செஞ்சிருவாங்க. பொதுவா எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி மெக்கானிக்கல் மைண்ட் இருக்கக்கூடிய ஆளு கண்டிப்பா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா புதுசா பொருள் எல்லாம் வாங்காம பழைய பொருளை வச்சு புதுசா செய்யறது எவ்வளவு பெரிய திறமை. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள ஆசாரி தான் இப்ப செய்யறாரு. என்னன்னு சொன்னா ஒரு சின்ன நைஃப செய்யறாரு. இந்த மாதிரி பொருள் எல்லாம் செஞ்சு எடுத்து போய் வீட்டுல கொடுத்தா என்னடா உதவாத வேலை செய்யறேன்னு திட்டுறாங்க. ஏன் திமிங்கலம் அது எப்படி? அதான் வாத்தியார் நானும் யோசிக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறது ஏதோ பெரிய செவரா அப்படின்னு நினைச்சு கூடாது. என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு ஜெயிண்ட் வீலா புரியுற மாதிரி சொல்லுப்பா. நம்ம ஊர்ல ஏதாவது திருவிழா அப்படின்னா ரங்கராட்டனம் வைப்பாங்கல்ல, ஆனா இந்த ஊர்ல ஒட்டுமொத்த ஊரே ஆண் பாக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ரங்கராட்டனம் கட்டி வைக்கிறாங்க. அதுலயும் நாடுக்கு போட்டி போட்டு துபாயில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கு, எப்படி ஏறது? டவுட் எனக்கும் இருக்கு, போயிட்டு வந்து சொல்றேன் இருங்க. இந்த உலகத்திலே வேகமா போகக்கூடிய ட்ரெயின் எதுன்னு சொன்னா எல்லாரும் புல்லட் ட்ரெயினை தான் சொல்லுவோம். எங்க ஊர் மெட்ரோ ட்ரெயினே வேகமா தான் போகுது தெரியுமா? ஏன் அந்த புல்லட் ட்ரெயினுக்கு மூக்கு அவ்வளவு கூரா இருக்குன்னு தெரியுமா? கஸ்டமருக்கு வேற டிசைன் ஏதோ பிடிக்கலையா என்னமோ, அதை போய் பெருசா பேசுறீங்க. இந்த புல்லட் ட்ரெயின் பர் செகண்டுக்கு 2700 மைல் பர் வேகத்துல போறதுனால அதை சுலபமா கிழிச்சிட்டு போறதுக்காக இந்த மாதிரி டிசைனை செய்யறாங்க. நம்ம எவ்வளோ வகையான ரோபோட்ஸ் பார்த்துருக்கோம். நீ ரோபோட்டை பார்த்துருக்க, அடா சரி ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் உடுப்பா, சரி ஹியூமன் ரோபோட்ஸை தான் எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது நாய்க்குட்டி மாதிரியே டிசைன் பண்ணப்பட்ட நாய் ரோபோட்டு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, எதுக்கு நாய் வளர்க்குறதுக்கு பதில் நாய் ரோபோட்டை வளர்க்குறாங்க? நாய்க்கு வேலைக்கு சாப்பாடு போடணும், ஆனால் இதுக்கு சார்ஜ் ஏற்றினா மட்டும் போதும். சரி இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கேன், இந்த ரோபோட் விலை எவ்வளோன்னு கேட்டால் $10,000. இந்த உலகத்திலே வேகமாக போகக்கூடிய ட்ரெயின் எதுன்னு சொன்னால் எல்லாரும் புல்லட் ட்ரெயினை தான் சொல்லுவோம். எங்கள் ஊர் மெட்ரோ ட்ரெயினே வேகமாக தான் போகுது தெரியுமா? ஏன் அந்த புல்லட் ட்ரெயினுக்கு மூக்கு அவ்வளவு கூரா இருக்குன்னு தெரியுமா? கஸ்டமருக்கு வேற டிசைன் ஏதோ பிடிக்கலையா என்னமோ, அதை போய் பெருசா பேசுறீங்க. அந்த புல்லட் ட்ரெயின் பர் செகண்டுக்கு 2700 மைல் பர் வேகத்துல போறதுனால அதை சுலபமா கிழிச்சிட்டு போறதுக்காக இந்த மாதிரி டிசைனை செய்யறாங்க. ஒரு பையனை பிடிச்சி தள்ளி விடுறாங்களே அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சு கூடாது. அந்த பையன் வாண்டடா தான் குதிக்கிறான். என்னன்னு சொன்னா இந்த விளையாட்டுக்கு பேரு பஞ்சி ஜம்பிங். அதனாலே பாம்புக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விளையாட்டுக்கும் ஃபேமஸ் போலயே. கயிறுல தொங்குற போட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. மக்கள் தான் இந்த பஞ்சி ஜம்பிங்க்கு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க செத்து விளையாடுவோமான்ற மாதிரி மறுபடியும் போய் குதிக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொரு ரவுண்டு போலாமா? இன்னொரு ரவுண்டா? ஆளை விடுமாயமா?